ஹாய் நண்பா, பல பேருடைய கனவு அரசு வேலைவாய்ப்பு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோலேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. உதவியாளர் கேட்டகரியில், அதுக்கப்புறம் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் இருக்குது, கிளர்க்கு கேட்டகரியில் வேலைகள் இருக்குது, ஸ்டெனோ கேட்டகரியில் இருக்குது. நம்ம தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்சன் யூனிட்டில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. பேன் இந்தியா லெவலில் இன்னும் நிறைய ஜோனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், தமிழில் வந்து இஸ்ரோ அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த இஸ்ரோவில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு ட்ரீம். தற்பொழுது இந்த இஸ்ரோல இருந்து டைரக்டான ஒரு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புக்கு குரூப் சி கேட்டகரியில் ஒரு 4 விதமான பதவிகள் வந்திருக்கு. அதில் உதவியாளர் வேலை வாய்ப்பு இருக்கு, ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கு, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வேலை வாய்ப்பு இருக்கு, ஸ்டெனோ படிச்சவங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் வேலை வாய்ப்பு இருக்கு. மொத்தமா 242 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. பேன் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ ஜோன் வைஸா கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்சன் யூனிட்ல வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. இருக்கக்கூடிய காலியிடங்களை ஜோன் வைஸா, அதே மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் நம்பர் 1, போஸ்ட் நம்பர் 2, போஸ்ட் நம்பர் 3, இந்த மாதிரி போஸ்ட் நம்பர் 6 வரைக்கும் தனித்தனியாக காலியிடங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரியில் போஸ்ட் நம்பர் 1ல் 7 காலியிடங்கள் இருக்குது. போஸ்ட் நம்பர் 2ல் 2 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். போஸ்ட் நம்பர் 135 இந்த 3 போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை தனியாக கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளினில் படிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் நம்பர் 1, அதுக்கப்புறம் போஸ்ட் நம்பர் 3, போஸ்ட் நம்பர் 5. போஸ்ட் நம்பர் 1ல் நம்ம தமிழகத்திற்கு 7 காலியிடங்கள் இருக்கிறதுனால எனி டிகிரி படித்த கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். சிஜிபிஏ அப்படின்னா 6.32 குறைந்தது வாங்கியிருக்கணும். அதற்கு கீழே வச்சுருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள். அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. டிகிரி வரைக்கும் படித்த எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த போஸ்ட் நம்பர் 135ல் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்குது. அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்க்கு வேலை வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் நம்பர் 246 இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளில் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாப் ரோல் இருக்குது, ஸ்டெனோகிராஃபர் ஜாப் ரோல் இருக்குது. ஸோ நம்ம தமிழகத்தில் மகேந்திரகிரியில் போஸ்ட் நம்பர் 2ல் 2 காலியிடங்கள் இருக்கிறதுனால இந்த கேட்டகரி ஆஃப் ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா, தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோவில் நீங்கள் கமர்ஷியல் இல்லைனா டிப்ளமோ செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் எடுத்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஜூனியரில் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வருது. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றதுனால இங்கிலீஷ் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். 60 வேர்ட்ஸ் பெர் மினிட் கேட்டகரியில் இங்கிலீஷ் உங்களுக்கு ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போஸ்ட் நம்பர் 246 ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டெனோவில் இருக்கணும், அப்படி இல்லைனா ஸ்டெனோ டைப்பிஸ்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளுக்கும் கிளர்க்கு வேலை வாய்ப்புகளுக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழகத்துலேயும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. டிகிரி படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தற்பொழுது இந்த ஜாபுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸை தான் வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜூலை 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜூலை 27ஆம் தேதி இந்த ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அது வந்த உடனே நம்ம யூடியூப் சேனலில் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ ஆல்சோ நான் போட்டுருவேன். குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓபிசி கேண்டிடேட்னா 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 100 ரூபாய் போட்டிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியலாக நீங்கள் 500 ரூபாய் பே பண்ணி இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும்.
ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள், எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மேனுக்கு கம்ப்ளீட்டாக 500 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பே பண்ண 500 ரூபாயில் 400 ரூபாயை ரீஃபண்டாக பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த ஜாபுக்கு ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் மட்டும்தான் கால்குலேஷனில் வரும். சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லெவல் 4 பேஸ் பண்ணி உங்களுக்கு பேசிக் பே 25,500 ரூபாய் பேசிக் பே மட்டுங்க. இதை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்க அலவன்சஸ் இருக்கும். ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அலவன்சஸ் போட்டாலுமே மாத தொடக்கத்தில் ஃப்ரெஷருக்கான சம்பளம் 40,000 இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ISROவில் நிறைய ஜாப் வரும். அதில் குறிப்பாக நம்ம தமிழகத்துலலாம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்காது. அப்படியே இருந்தாலும் சயின்டிஃபிக் கேட்டகரியில் தான் வேலை வாய்ப்பு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஜாப்லாம் குரூப் சி கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு. அதனால் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஜூலை 27 வந்த உடனே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்டர்வியூ இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஜஸ்ட் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ணாலே இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் 27 ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். இந்த ஷார்ட் நோட்டீஸ் பார்க்கக்கூடிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.